நம்ம எல்லாம் மானுஷ ஜென்மா எடுத்திருக்கோம்னு சொன்னாலே போன ஜென்மாவிலே நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவி என்பது கிடைத்திருக்கிறது. இதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் என்னுடைய முன்ஜென்ம கடன் என்பதை நினைத்து கொண்டு அவற்றையெல்லாம் அனுபவித்து விடு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் வம்பு தும்புக்கும் போகாமல் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் கூட சிரமங்களை அனுபவிப்பது ஏன்? முன் ஜென்மத்தில் செய்த வினைகளுக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது நியாயம்தானா? இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அது நம்முடைய சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா கூட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பா தெரியுமா? அந்த ஊழ்வினையின் காரணமாக, முன்ஜென்ம வினையின் காரணமாகத்தான் அந்த சிலப்பதிகார காவியத்திலே கண்ணகியும் அந்த கோவலனும் அவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பா. நம்முடைய காவியங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் அதைத்தானே மெய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையாரே சொல்லியிருப்பார். நம்ம எல்லாம் மானுஷ ஜென்மா எடுத்திருக்கோம்னு சொன்னாலே போன ஜென்மாவிலே நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். நிறைய புண்ணியங்களை செய்திருப்பதால் தான் நாம் மனுஷ ஜென்மாங்கிறதே எடுத்திருக்கோம். அதிலே அங்கங்கே ஏதோ ஒரு சில பாவங்களை செய்திருப்போம் அல்லவா? அதனை இந்த ஜென்மாவிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவி என்பது கிடைத்திருக்கிறது. இதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் என்னுடைய முன்ஜென்ம கடன் என்பதை நினைத்து கொண்டு அவற்றையெல்லாம் அனுபவித்து விடு. இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்துக்கொள். எப்படி? முன்ஜென்ம வினையின் காரணமாக நான் இந்த ஜென்மாவிலே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு, அவற்றை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய திறனை எனக்கு கொடு என்று சொல்லிதான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சொல்றார். இதை எப்படி தெரியுமா சொல்லுவா? முன்ஜென்ம கடன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. ஒரு பேங்க்ல போய் கடனை வாங்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் அந்த கடனை தீர்ப்பதற்கு மாதா மாதம் இஎம்ஐ தொகையை செலுத்தித்தானே ஆக வேண்டும். அதிலிருந்து விடுபட முடியாதல்லவா? கடனை தள்ளுபடி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதல்லவா? ஆக எப்படி நாம் மாதா மாதம் அந்த கடனை அடைத்து அது விரைவிலே தீர்ந்து விடுகிறதோ, அதே போல இந்த சிரமங்களை அனுபவிக்க 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 நமக்கு அந்த சிரமங்கள் அப்படியே குறைஞ்சுட்டே வந்துடும் சொல்றார். முன்ஜென்ம கடன் என்பது போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வந்துடும். வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க நான் கஷ்டம் மட்டும்தான் பட்டு இருக்கேங்கிறவா யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டங்கிறது இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா நிச்சயமாக அவர்கள் வாழ்விலே நன்மையைத்தான் அனுபவிப்பார்கள். அதற்காகத்தான் எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால், நாம் கஷ்டப்படுகின்ற சூழலிலும் கூட மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த முன்ஜென்ம வினையிலிருந்து நம்மால் விரைவிலே விடுபட்டு விட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதாவது கடனைக்காக அந்த இஎம்ஐ கட்டின்னு இருக்கிறதுங்கிறது வேற. இது போக அந்த லோன் அமௌண்ட்லேயே எக்ஸ்ட்ராவாக போய் அமௌண்ட்டை பே பண்ணுவா தெரியுமா? சீக்கிரமாக அந்த கடன் முடிஞ்சிடணுங்கிறதுக்காக அந்த பேங்க் லோன் அமௌண்ட்லேயே கூட ஒரு சில டெபாசிட் அமௌண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பா தெரியுமா? அதுபோலத்தான் நாம் செய்கின்ற தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு நன்மையை நினைப்பது அப்படிங்கிறது மாத்திரமல்ல, நம்மால் இயன்ற சிறு சிறு உதவிகளை கூட இயலாதவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் போன ஜென்மாவிலே செய்த பாவங்கள் கூட வெகு விரைவாக தீர்ந்து விடுகிறது அப்படின்னே நமக்கு பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதுபோக இந்த ஜென்மாவிலும் நாம் நல்ல காரியங்களையே செய்யும் பொழுது அடுத்த ஜென்மாவிலும் நமக்கு நல்ல வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை வலியுறுத்தி சொல்கிறார்கள். இதெல்லாம் போன ஜென்ம கடன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லலை. உண்மை இதுதான். இதைத்தான் நம்முடைய காவியங்களும் உணர்த்துகிறது, நம்முடைய சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கிறது. அதனால்தான் குழந்தை பிறந்த உடனே இந்த ஜாதகம் என்பதை எழுதும் பொழுது எப்படி எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லியிருப்பா. பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொன்னால்
பதவின்னு சொன்னால் நாம் பார்க்கின்ற தொழில் மாத்திரம் அல்ல, நம்முடைய உத்தியோகம் அல்ல, நாம் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது இன்பமாக இருந்தாலும் சரி, அது துன்பமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது என்பதுதான் அந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம். இதைத்தான் ஜாதகம் எழுதும் பொழுதே முதல் வரியிலேயே குறிப்பிட்டிருப்பார்கள். எப்படியாக இருந்தாலும் நாம் அதனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயுமே அந்த 9ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் என்பது இதை தெளிவாகவே குறிப்பிட்டுவிடும். 9ஆம் பாவகம் என்பதை பூர்வ புண்ணியஸ்தானம் என்றே சொல்லியிருப்பார்கள். இதுபோக தர்மஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள். அந்த தர்ம கர்மஸ்தானம்னு சொல்றா இல்லையா, தர்மத்தின் அடிப்படையிலே கர்மாவினை செய்ய வேண்டும்ங்கிறார். அவரவருக்குரிய தர்மத்தின் அடிப்படையிலே அவரவர்களுக்குரிய கடமைகளை சரிவர செய்து முடிக்க வேண்டும். எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு முன்ஜென்ம வினையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுபோக நான் ஏற்கனவே சொன்னது போல் இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்ற சிறு சிறு உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கும் அந்த முன்ஜென்ம வினையை பற்றி கவலைப்பட வேண்டிய அந்த சூழலே நேராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.